நான் அவன் வீட்டு போய் சான்ஸ் கேட்டால் அவன் என்ன சொன்னான், நான் பணக்கார வீட்டு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லாமல் சொல்லி காட்டேன்டா அவன். சார் சொல்லுப்பா. கம்மிங் லீக் மேட்சஸில் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா சார்? என்ன பண்ணி சான்ஸ் கேட்குறீங்க? சார் லாஸ்ட் 5 மேட்சஸில் 350 அடிச்சிருக்கேன் சார். 5 மேட்ச்சில் 550 அடிச்சோன்னா வெளியே இருக்கான். நீங்கள் என்ன பண்ணீங்க? போய் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் சான்ஸ் கேளுங்க. போங்க. ரீகன், புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க, பார்த்துட்டு என்ன பண்ண? ஓகே சார். ரீகன், பெரிய எடுத்த பசங்க. எனக்கு மட்டும் இல்லையாடா, எனக்கு கிரிக்கெட் தான் அந்த உலகமே. அதுக்காக என்ன பண்ண முடியும்ன்ற? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவ்வளோ பேசுறியா, உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் பண்ண முடியும்டா. கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவியா? இருக்கிறேன்டா, சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு பைக்கு 2 ஹெல்மெட் மட்டும் அரேஞ்ச் பண்ணுறா. இதுதான் சின்ன ஹெல்ப்பா? ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுறா. இது வந்து தலை வருவானா மாட்டானா? ஈவினிங் மேட்ச் இருக்குது, ரெடி ஆகிட்டு ஆட்டோ பிடிச்சி அகாடமிக்கு வந்துடு. எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகிறேன். சரிப்பா. ரீகன், உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு பொறுப்பை படிக்க போகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? இனிமேல் நீங்கள் தான் இந்த அகாடமிக்கு மேனேஜர். சந்திரன் சாருக்கு என்னாச்சு? சந்திரன் சார் பையன் தானே நீ? ஆமாண்ணா. அகாடமி போல இங்கே என்னடா பண்ணுற? அங்கே தானே போயிட்டுருக்கேன். நானும் வந்துட்டு போடா, வாடா. பரவாயில்ல, பரவாயில்ல வாடா. ஆமாம், அகாடமி போகிற என்ன கிட் இல்லை? அகாடமியில் இருக்குண்ணா. சரி, உட்காரு. அகாடமி போகிறேன். டைம் இருக்குல்லடா, கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். அவனை கூப்பிட்டு போடா. இதை வச்சு கூட இது வந்துடுறேன். ஹலோ, சந்திரன் சாரா? ஆமாம். நீங்கள் சார், உங்கள் பையனை அகாடமி வர சொன்னீங்களே. யாரா நீங்கள்? இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை சார், நான் சொல்கிற வேலை செய்யுங்க, உங்கள் பையன் கிடைப்பான். நான் போலீஸ் போவேன். போங்க சார், அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான், பார்த்துங்க. நான் என்ன பண்ணோம்? அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் வேலையை மட்டும் ரிசைன் பண்ணிடுங்க போதும். ரிசைன் பண்ணோம். அதெல்லாம் கேட்காதீங்க சார், ரிசைன் பண்ணுங்கள், அதுதான். அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு வேலை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்து பார்த்து பண்ணணும். சார், சந்திரன், சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் விஷயம்? பண்ணுங்க சார். சொல்லுங்கள், என்ன ஹெல்ப் வேணும்? நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறேன் சார். ஏன் சந்திரன், என்னாச்சு? அதெல்லாம் கேட்காதீங்க சார். சொல்லுங்கள், ஏதாவது ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ணுறேன். யோ, நான் வேலையை ரிசைன் பண்ணுறியா? ரீகன், இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு வேலை விட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்து பார்த்து பண்ணணும். ஓ, நல்லா பண்ணு. ஓகே சார், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். Do it well, Regen. சார், ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? கிரவுண்டெல்லாம் அன்னைவனாக இருக்குது.
கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நான் கரெக்டான ஆள்கிட்ட தான் பொறுப்பாக படிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். சார் இன்னொரு விஷயம். சொல்லுங்க, இன்னும் என்ன தான் பிரச்சனை? சார் அந்த பப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். எல்லா மெயின் மேட்ச் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் நடக்கும். அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அதனால எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.